ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த டாபிக் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஏன் டிவர்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது அண்ட் இந்த ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ஃபேமிலி கவுன்சிலிங்ஸ் வர்றவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆர் செகண்ட் ரிலேட்டடாக அவங்க சூஸ் பண்ணும்போது 1க்கு 10 டைம் யோசிப்பாங்க. ஓகேங்களா, 1க்கு 10 டைம் யோசிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃபோ அல்லது ஃபஸ்ட்டு லவ்வோ அல்லது ஃபஸ்ட்டு லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் சம்திங் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபஸ்ட். அந்த ஃபஸ்ட்டில் ரொம்ப காயப்பட்டு மனதளவில் ரொம்ப சோகமாக இருந்தாலோ மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த தே ஆர் ட்ரைங் டு சூஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் லவ் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் 1க்கு 10 டைம் யோசிப்பாங்க ஃபார் தேர் செகண்ட் மேரேஜ். இந்த ஃபஸ்ட்டு மேரேஜுக்கும் செகண்ட் மேரேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி 1க்கு 3-4 டைம் ரியலைஸ் பண்ணி இது மேட்ச் ஆகுமா, அதனோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இது இப்போ இதில் ஓவர் கம் பண்ண முடியுமா, இவர் நமக்கு சூட் ஆகுவாரா. ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த லவ்வோ அல்லது இந்த மேரேஜோ இந்த இதையே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தான் சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்லுவோம், பிசென்த்ரோஃபோபியான்னு சொல்லுவோம். இந்த பிசென்த்ரோஃபோபியாங்கிறது ஃபஸ்ட்டு லவ், ஃபஸ்ட்டு ட்ராமாட்டிக், ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் ஒரு மனசளவில் காயப்பட்டு அதே மாதிரி வந்துடக்கூடாது அல்லது கமிட் ஆகிறதுக்கு உள்ள பயம் இருக்கும் இல்லையா, அதை தான் நாங்கள் சைக்கலாஜிக்கலாக பிசென்த்ரோஃபோபியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிசென்த்ரோஃபோபியா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவங்களுடைய பழைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ரீசன்ஸ்னால தான் நான் கமிட் ஆகிறதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசென்த்ரோஃபோபியா ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேஸ் பார்க்குறதுக்கு. இஃப் யூ ஹேவ் ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் நீங்கள் இதை மாதிரி மீட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று இருக்குது ஃபிலோஃபோபியா. ஸோ ஃபிலோஃபோபியாங்கிறது என்னென்னா லவ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. நம்ம ஊரில் லவ்வெல்லாம் சும்மா சர்வசாதாரணம். பட் ஆனால் சின்சியரான லவ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஓகேவா. ஸோ லவ் பண்ணுறவங்க எல்லோரும் மேரேஜில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ இந்த பிசென்த்ரோஃபோபியாவுக்கு ரொம்ப பேர் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள்